ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் பிரபந்த பாராயணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா. சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் பகல் 10 உற்சவம். ஏராளமானோர் சுவாமி தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் திரு அத்தியன உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு 2ஆம் நாளான நேற்று மாலை ஆலயத்தில் இருக்கும் ரங்கநாயக்க மண்டபத்தில் சேஷ வாகனத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். அருகே தனித்தனி மேடைகளில் ஸ்ரீ விஸ்வக்சேனரையும் ஸ்ரீ ராமானுஜரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் மற்றும் சின்ன ஜீயர் சுவாமிகள் பிரபந்தம் சேவிக்க ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் மாலைகள் அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் துவங்கியுள்ள திரு அத்தியன உற்சவத்தின் முதல் நாளான நேற்று மாலையும் 2ஆம் நாளான இன்று காலையும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முதல் நாளான நேற்று இரவு அர்ஜுன மண்டபத்தில் இருந்து புறப்பட்டார் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள். எம்பெருமானுக்கு தங்கக்குடை பிடித்து சர்வாபரணங்களுடன் நவரத்ன கிரீடம் சூட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கிளி மண்டபத்தின் வழியாக சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி உலா வந்த உற்சவருக்கு வழிநடை உபயங்கள் நடைபெற்றன. அதனை ஏற்றுக்கொண்டபடி உற்சவர் பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து உலா வந்தருளினார். பிறகு மேல்படி வழியாக ஸ்ரீ நம்பெருமாள் மீண்டும் மூலஸ்தானத்தை அடைந்தார். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவரை கண்ணார கண்டு சேவித்தனர். 2ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவரை தங்கத் தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்ம கதியில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட ஸ்ரீ நம்பெருமாள் முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் நவரத்ன காதுகாப்பு அணிந்து இரட்டை கிளிப்பதக்கம் 4 கல் அட்டிகை உள்ளிட்ட பலவித ஆபரணங்களுடன் மாணிக்க கற்கள் பதித்த அபயம் தாங்கி புஜகீர்த்தியும் வங்கியும் அணிந்து மலர் மாலையோடு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். மூலஸ்தானத்திலிருந்து வெளியே வந்த ஸ்ரீ நம்பெருமாளை காத்திருந்து சேவித்தனர் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் ஆகியோர். பிறகு சுவாமிக்கு சாமரம் ஆலவட்டம் வீசி சுமந்தபடி வர அரையர்கள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல பிரகாரங்களில் ஏராளமான பக்தர்கள் எம்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். துலுக்க நாச்சியார் சன்னதி வழியே வந்த உற்சவர் எம்பெருமாளுக்கு வையாடி சேவை நடத்தியபடி அழைத்து வந்து அர்ஜுன மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சுவாமிக்கு வெண்பட்டுடுத்தி காசு மாலையும் பதக்கங்களுடன் நெல்லிக்காய் மாலை ஆகிய ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாமரை பீடத்தின் மேல் நின்றபடி அருளிய உற்சவருக்கு கால்களில் தங்கத் தண்டையும் பூட்டி இருந்தனர். அழகாக காட்சியளித்தபடி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தல பெருமை கொண்டதுமான மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோவிலில் பகல் 10 உற்சவம் கோலாகலமாக துவங்கியது. கோயில் வளாக ஆடி வீதியில் அமைந்திருக்கும் மண்டபத்தின் மேடை மீது உற்சவர் கூடலழகர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் கிரீடமணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தனி மேடையில் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரும் எழுந்தருளி இருக்க பிரபந்ததாரர்கள் பாசுரங்களை பாராயணம் செய்தனர்.
தொடர்ந்து 2 மணி நேரம் பாராயணம் நடைபெற்றது. பிறகு உற்சவமூர்த்திக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் பகல் 10 உற்சவம் துவங்கியதை அடுத்து பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு வெள்ளி பீடத்தின் மீது ஸ்ரீ ரங்கமன்னாருடன் உற்சவர் ஆண்டாள் நாச்சியாரை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டியிருந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல வெள்ளி கேடயத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியே சுமந்து வந்தனர். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு வந்ததும் துளசி மாடத்தில் குழந்தையாக கிடைத்த ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்து ஆளாக்கி இறைவனிடம் ஒப்புவித்த ஸ்ரீ பெரியாழ்வாரின் வம்சாவளியினர் ஆலயத்திற்கு வருகை தந்து தெய்வங்களை எதிர்கொண்டு வரவேற்றனர். அவர்களுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்து தீர்த்த பிரசாதம் வழங்கியதும் மங்கள வாத்தியங்களோடு கோதை நாச்சியாரையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் பெரியாழ்வாரின் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றனர். தெய்வங்கள் உள்ளே எழுந்தருளி அங்கு வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை பார்க்கும் பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் போட்டி போட்டு காய்கறிகளை பிரசாதமாக பெற்றுச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மூல திருநட்சத்திரத்தையொட்டி அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ராமதூதனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வடை மாலையுடன் வெற்றிலை மாலையும் மலர் மாலையும் சூட்டி துளசி வைத்து அலங்கரித்தனர். எம்பெருமானை நித்தமும் கைக்குப்பித் தொழுதபடி நின்றருளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் வண்ண மலர்களாலும் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பவித்ரோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு கேடயத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து ஆலயத்தின் பின்புறம் உள்ள சரையு புஷ்கரணிக்கு அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் பவித்திர மாலைகளோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்தபடி பச்சை பட்டுடன் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் காட்சி தந்தருளினார். குளத்துப்படியில் அபிஷேக பீடத்தின் மேல் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ தீர்த்த பேரரையும் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடும் பிரபந்ததாரர்களின் பாராயணத்தோடும் அபிஷேகம் துவக்கப்பட்டது. தீர்த்த பேரருக்கும் சடாரிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு சரையு புஷ்கரணிக்கு சம்பிரோக்ஷணம் செய்ததும் ஆரத்தி காட்டி நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோயிலில் துவங்கியிருக்கும் பகல் 10 உற்சவத்தை முன்னிட்டு தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தோடு பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு வெள்ளித்திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். திருக்குடைகள் பிடித்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகாரங்களை சுற்றி வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகளுடன் ஆபரணங்களும் முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடங்களும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி உற்சவர் பெருமாள் தாயார் சமேதராக கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே கடன் நிவர்த்தி ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சேரை அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் சாரா பரமேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ரிண விமோச்சகருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து தரிசித்தபடி இருக்க லிங்க திருமேனியோடு அருளும் ருண விமோச்சகருக்கு அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மாப்பொடி, மஞ்சள், தேன், அவல், வெல்லம், பலவித பழங்கள், தேங்காய் துருவல், தேன், நெய்,
பஞ்சாமிர்தம், பால் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து சந்தனம் குழைத்து வைத்து சந்தன மாலைகளுடன் வில்வ மாலையும் மலர்ச்சரங்களும் சூட்டி அலங்கரித்து கோபுர தீபம் காண்பித்தனர். இதையடுத்து ருண விமோச்சகருக்கு புலித்தோலாடை கட்டி வெள்ளி நாகப்படிகை நிறுத்தி விபூதி பட்டையுடன் சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அலங்கார தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் பாலாலய மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உற்சவர் அம்பாளையும் பிரதான கலசத்தையும் சிறப்பாக அலங்கரித்து மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு பிரதான கலசத்திற்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ராஜகோபுரம், சன்னதி, விமானம், தெய்வ திருவுருவங்கள் வரைந்த பலகைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிகப்பு பட்டு சேலை உடுத்திக்கொண்டு வெள்ளி கவசத்துடன் முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிந்தபடி மூலவர் அருள்மிகு முத்தாலம்மனும் நீலப்பட்டு சேலையோடு கையில் பச்சை கிளி ஏந்தி சர்வாபரணங்களோடு உற்சவர் அம்மனும் காட்சி தந்தருள பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திருவெழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் தாயார்கள் சமேத உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கருக்கு பாதக்கவசத்துடன் வெள்ளித்தண்டை பூட்டி பட்டாடை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு திருமுடியில் வஸ்திரம் கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியின் இருபுறம் எழுந்தருளியிருந்த தாயார்களுக்கும் வண்ண பட்டாடைகளோடு நெல்லிக்காய் மாலைகள், மலர் மாலைகள் சூட்டி தங்க கிரீடத்துடன் திருமாங்கல்யம் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அபயவரதம் காட்டியபடி நின்றருளிய உற்சவருக்கு தூபம் காண்பித்து ஆலவட்டம் வீசினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். சேலத்தில் அமைந்திருக்கும் கோட்டை பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவம் துவங்கியதையடுத்து விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக கோயில் வளாகத்தில் பலவித பழங்கள், தேங்காய், செங்கரும்பு ஆகியவற்றுடன் மங்கள பொருட்களை சீர்வரிசையாக வைத்திருந்தனர். பிறகு பக்தர்கள் தட்டுகளை ஏந்தியதும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதருக்கு ஆரத்தி காட்டி ஆலவட்டம் வீசப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர்களுக்கு எதிர் சேவை சாதிக்க பக்தர்கள் மங்களப் பொருட்களையும் பழங்களையும் சுமந்தபடி பின்தொடர உற்சவ தெய்வங்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு தாயார்கள் சமேத அழகிரிநாதருக்கு வையாளி சேவை நடத்தி மண்டப மேடையில் குலுவிருக்கச் செய்தனர். பக்தர்கள் மங்களப் பொருட்கள் மற்றும் பல தட்டுகளை சுவாமி முன்பு சமர்ப்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித தீபாரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை கைப்பலகையில் நிறுத்தி ஆலய உள் வளாகத்திற்கு சுமந்து வந்து வையாளி சேவை நடத்தி எதிர் சேவையாக நின்ற ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ரத மண்டபத்திலிருந்து அம்பாள் எழுந்தருளிய தங்கத்தேரை வெளியே இழுத்து வந்தனர். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு கற்கள் பதித்த கிரீடத்துடன் கதம்ப மலர் மாலைகளும் அணிந்தபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருள தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உபயதாரர்களும் பக்தர்களும் தேரை இழுத்தபடி செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி
தங்க ரதத்தில் உலா வந்த அம்மனை மீண்டும் ரத மண்டபத்தில் சேர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ சுகந்தவன பெருமாள் கோயிலில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு உற்சவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ சுகந்தவன பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். மூலவர் சன்னதி முன்பு நித்தமும் கைக்குப்பித் தொழுதபடி நின்றருளும் ஸ்ரீ கருட பகவானுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கோயிலில் வீற்றிருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஸ்நான பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கும் சகசிரதாரை வழியே புனித நீரை ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து உற்சவர் பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் வெள்ளிக் கிரீடமும் காதுகாப்பும் அணிவித்து மலர் பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்தனர். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் பட்டாடை கட்டி மலர் மாலையோடு வடை மாலை சாற்றி உற்சவரையும் அருகே எழுந்தருளச் செய்து கோயில் பரிவார தெய்வங்களையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் அடுத்த நெடும்புலி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் கோயிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான கலசங்களுடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகம் வளர்த்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல யாகசாலையிலிருந்து புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரை ஊற்றினர். பிறகு சந்தன குங்குமமிட்டு மலர் மாலை சாற்றி அலங்கரித்தனர். இதையடுத்து மூலவர் விநாயகருக்கும் உற்சவமூர்த்திக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த பேட்டப்பாளையம் பகுதியில் உள்ள அருங்கரை சந்தனம் நாச்சிமார் கோவில் திருவிழா 30 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்தபடி ஊரை சுற்றி வலம் வந்தனர். வயல்வெளி நடுவே ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்ததும் மூலவர்களான அருள்மிகு அருங்கரை சந்தனம் நாச்சிமாருக்கும் சப்தகன்னியருக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். காவல் தெய்வங்கள் பிரம்மாண்ட திருவுரு கொண்டு கோயிலின் வெளியே அமர்ந்து அருள்பாலிக்க மூலவர்களுக்கு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழம் நிவேதித்து தூபம் காட்டப்பட்டது. பிறகு கோயிலில் எழுந்தருளியிருக்கும் விநாயகர், முருகன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் நிறைவாக மூலவர்களுக்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில் உள்ள ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா துவங்கியதை அடுத்து விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு வெள்ளிப்பீடத்தின் மேல் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். உற்சவருக்கு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபாரத்தி காண்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் கோயிலில் ருத்ராபிஷேக விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் பிரதான கலசத்தை தாமரை பீடத்தின் மீதும் நவக்கலசங்களை மேடை மீதும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். கருவறையில் உமையாளுடன் அமர்ந்து அருளும் ஆட்சீஸ்வரர் முன்பு உள்ள லிங்க திருமேனிக்கு கலசாபிஷேகமும் அதை தொடர்ந்து பாலாபிஷேகமும் செய்தனர். இதையடுத்து தனி சன்னதியில் உள்ள அருள்மிகு ஆட்சிபுரீஸ்வரருக்கும் பால், தயிர் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ருத்ராபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. தர்மபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் யமலிங்கேஸ்வரருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் தென்முக கடவுளுக்கும் அவர் முன்பு எழுந்தருளி உள்ள யமலிங்கேஸ்வரருக்கும் மஞ்சள், அபிஷேகப் பொடி, இளநீர், பஞ்சாமிர்தம், தேன்,
விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி கொண்டைக்கடலை மாலைகளுடன் மலர் மாலை சாற்றி தேங்காய்ப்பழம் நிவேதித்து சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்தனர். ஸ்ரீ யமலிங்கேஸ்வரரும் மஞ்சள் வஸ்திரத்துடன் திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் இருக்கும் ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முதல் நாளில் உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்தோடு பிரகார வலம் வந்து அருள்பாலித்தார். முன்னதாக அலங்கார மண்டபத்திலிருந்து பீடத்தின் மேல் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திக்கு பட்டாடை கட்டி பதக்கங்களுடன் காசு மாலையும் மாங்காய் ஹாரமும் அணிவித்து வெள்ளிக் கவசங்களோடு பாதக்கவசம், அபயம் மற்றும் கிரீடம் சூட்டி மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த உற்சவரை பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு நிறுத்தி வையாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு ஆண்டாள் சூடிக்களைந்த மாலையை உற்சவர் பெருமாளுக்கும் சுவாமியின் மாலையை நாச்சியாருக்கும் அணிவித்து தீபம் காண்பித்தனர். பிறகு கோயில் மண்டபத்தின் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து துளசிதள அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் துளசி பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் ஸ்ரீ மதுரை வீரன் பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு வீரமாகாளியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ஸ்ரீ பொம்மி மற்றும் வெள்ளையம்மாளுடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ மதுரை வீரனுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். மதுரை வீரன் முன்பு தேங்காய்ப்பழம் நிவேதித்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். விசேஷ அலங்காரத்தில் தேவியர்களுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ மதுரை வீரனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மீண்டும் மலரர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் மதுரை வீரன் சுவாமியை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் அருள்மிகு சோமநாயகி உடனமர் சோமநாதர் கோயிலில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் நவ கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். 108 வெண்சங்குகளில் புனித நீர் நிரப்பி சிவலிங்க வடிவில் அமைத்து தூப தீபம் காட்டப்பட்டது. பிறகு மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதனிடையே மூலவர் அருள்மிகு சோமநாதருக்கும் தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ சோமநாயகிக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சங்குகளையும் பிரதான கலசத்தையும் கைத்தலமாக ஏந்தி சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். இதைத் தொடர்ந்து மூலவருக்கும் அம்பிகைக்கும் கலசாபிஷேகமும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ சோமநாதருக்கு வெண்பட்டு கட்டி சந்தன குங்குமமிட்டு ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து கோபுர தீபமும் பஞ்சதீப ஆரத்தியும் காட்டப்பட்டது. தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்த அருள்மிகு சோமநாயகிக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆதி தம்பதிகளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவம் சிறப்பாக துவங்கியது. முதல் நாள் உற்சவத்தன்று கோயில் யானை செங்கம்மா முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை நிறுத்தி அழைத்து வந்தனர். அலங்கார பிரியன் கல்யாண அவசர கோல அலங்காரத்தில் அழகாக புன்னகை சிந்தியபடி திருக்காட்சி தந்தருளினார். தாயார்களுக்கு பச்சைப்பட்டு சேலைகள் கட்டி காசு மாலை பவள மாலைகளுடன் மலர் மாலை சாற்றி கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு உற்சவ தெய்வங்களை முற்ற வெளியில் எழுந்தருளச் செய்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கும்ப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோயில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி உற்சவ தெய்வங்களை வலம் வந்து வணங்கியது. பிறகு தமிழ் வேதம் எனும் 4000 திவ்ய பிரபந்தத்தை பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஒவ்வொரு ஆழ்வாரையும் அவருக்குரிய இசை மற்றும் நடையுடன் தெய்வங்கள் முன்பு எழுந்தருளச் செய்து மரியாதைகள் செய்ததும் உற்சவ மூர்த்திகளை வலம் வரச் செய்தனர்.
பிறகு தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை சுமந்து கொண்டு 4 கால் மண்டபம் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டி மீண்டும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். அரியலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சௌந்தரநாயகி உடனுரை ஆனந்த ஈஸ்வரர் கோயிலில் ஏகாதச ருத்ராபிஷேக பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் ருத்ர பாராயணம் செய்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யும் மூலிகை பொருட்களையும் சேர்ப்பித்து ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. பிறகு திரவியம் மற்றும் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து கலசங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ பிரித்யங்கரா மகா யாகம் வளர்க்கப்பட்டது. மூலவர் அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் ஏலக்காய், எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சிம்மத்தின் மீது அமர்ந்தபடி காட்சி கொடுத்த தேவி முன்பு இருந்த சிரசிற்கும் கவசம் சாற்றப்பட்டிருந்தது. கோயிலின் நடுக்கத்தில் அமைந்துள்ள நட்சத்திர வடிவ குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு மூலிகைப் பொருட்கள், வரமிளகாய், மலர் மாலை ஆகியவற்றை சேர்ப்பித்து மகா பிரத்யங்கிரா யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு தீபங்கள் காட்டப்பட்டன. இதையடுத்து உற்சவர் அம்மன் சூலம் ஏந்திய தேவியாக சிறப்பு அலங்காரத்தோடு மின்பிரபை வாகனத்தில் நின்று முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மூலவர் சன்னதியில் சேர்ப்பிக்கப்பட்டன. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் 108 வெண்சங்குகளை ஸ்வஸ்திக் வடிவில் அமைத்து மலர்கள் தூவி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனையோடு பூஜைகளை துவக்கினர். லிங்க திருமேனியோடு அருள்பாலிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு பக்தர்கள் பூஜிக்கப்பட்ட வெண்சங்குகளை மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்ததும் அருள்மிகு சுந்தரேஸ்வரருக்கு சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் வெண்பட்டு கட்டி திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் மூலவருக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் பிரபந்த பாராயணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா. சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்த ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் பகல் 10 உற்சவம். ஏராளமானோர் சுவாமி தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் திரு அத்தியன உற்சவம். விமர்சையாக நடைபெற்ற பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.